தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையிலே உகாண்டா நாட்டுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். உகாண்டா என்று அழைக்கப்படும் உகாண்டா குடியரசு கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு நாடாகும். இதன் தலைநகரம் கம்பாலா. இந்த உகாண்டா தேசத்திலே 136 மாவட்டங்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 5 கோடிக்கு மக்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய ரட்சிப்புக்காக இன்றைக்கு நாம் தேவனை நோக்கி பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். இங்கு 84% கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், 13% இஸ்லாம் மதத்தினவர்கள் இருக்கிறார்கள், 2% மற்றவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு ஒவ்வொருவரும் மெய் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வரும்படியாகவும் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய சாட்சியுள்ள வாழ்க்கையின் மூலமாக அநேகரை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிற கிருபையை கர்த்தர் ஊற்றும்படியாய் நாம் ஜெபிப்போம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாய் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்ற வார்த்தையின்படி ரட்சிக்கப்பட்டவர்கள் திருச்சபைக்குள்ளே பெருகும்படியாய் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். எல்லா பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து இம்மக்கள் விடுதலையாக்கப்பட்டு இம்மக்கள் தேவனை அறிகிற அறிவிலே வளரும்படியாய் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உகாண்டா தேசத்துக்காக நாங்கள் தேவ சமூகத்துல வருகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த நாளிலே உகாண்டா தேசத்தை கர்த்தர் நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, சுமார் 5 கோடிக்கு இருக்கிற இந்த மக்களை கர்த்தர் ஆசீர்வதித்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. இவர்கள் சாட்சியான வாழ்க்கை வாழ்கிற கிருபையை தாங்க. இங்குள்ள கிறிஸ்தவர்கள் ஆண்டவரே தேவனை உண்மையாய் தொழுது கொள்கிற கிருபையை கர்த்தர் தாங்க. ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்கிற கிருபையை தாங்க. எந்த விதத்திலும் கள்ள உபதேசங்கள் இவர்களுக்குள்ளே பெருகாதபடி கர்த்தர் காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்கள் ஒவ்வொரு நாளும் திருச்சபையிலே சேர்க்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த உகாண்டா தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. சகல விதத்திலும் முன்னேற்றம் அடைந்த நாடா இந்த நாடு காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இங்குள்ள சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் ஆண்டவரே, பெரியோர்கள், முதியோர்கள் எல்லாரும் ஆண்டவரே எந்த ஒரு பாவத்துக்குள்ளேயும் அடிமையாகி விடாதபடிக்கு ஆண்டவரே இவர்கள் தேவனுக்கு அடிமைகளாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. பரிசுத்தமான வாழ்க்கை கர்த்தர் தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆண்டவரே, பழங்குடிகளாய் இருக்கிற மக்கள் ஆண்டவரே மெய் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையோடு தொழுது கொள்ளுகிற கிருபையை கர்த்தர் தாங்க ஆண்டவரே. இவர்களுக்கு தம்மை நீர் ஆண்டவரை வெளிப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உகாண்டா தேசமானது தேவனுடைய 2ஆம் வருகைக்கு ஆயத்தமுள்ள தேசமாய் காணப்பட ஆண்டவரே இங்குள்ள ஒரு மக்கள் கூட கைவிடப்பட்டவர்களாய் இருக்கக்கூடாது சுவாமி. எல்லார் மேலேயும் கர்த்தருடைய கிருபை ஊற்றப்படட்டும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ரட்சித்தருளுங்க கர்த்தர். அப்படியே செய்யறீங்க. நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.